வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி உருத்திரராசன். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். மேலும் 1 மில்லியன் சினோபார்ம் தடுப்பூசிகள் இலங்கையை வந்தடைந்துள்ளன. சீனாவிலிருந்து மேலும் 1 மில்லியன் சினோபார்ம் தடுப்பூசிகள் இன்று காலை நாட்டை வந்தடைந்ததாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். குறித்த தடுப்பூசிகள் சீனாவின் பீஜிங்கிலிருந்து இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக விமான நிலைய பேச்சாளர் தெரிவித்தார். இதற்கமைய இதுவரை 5.1 மில்லியன் சினோபார்ம் தடுப்பூசிகள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். தொற்றாளர்கள் அதிகம் அடையாளம் காணப்பட்ட மேலும் ஒரு பிரதேசம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் 5 கிராம சேவகர் பிரிவுகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 6 மணி முதல் அமலாகும் வகையில் கண்டி மாவட்டத்தின் பிரதேசம் ஒன்று தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவிட் பரவல் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதற்கமைய கண்டி மாவட்டத்தின் கடுகஸ்தொட்ட போலீஸ் அதிகார பிரிவிற்குட்பட்ட ஜட்டிகாவல கிராம சேவகர் பிரிவில் சாகரத்தினிய தோட்டம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை களுத்துறை மாவட்டத்தின் மகா வஸ்கடுப தெற்கு கிராம சேவகர் பிரிவு, மட்டக்களப்பு மாவட்டத்தின் பெரிய கல்லார் 3 மற்றும் பெரிய கல்லார் 3 தெற்கு கிராம சேவகர் பிரிவுகளும், நுவரெலியா மாவட்டத்தின் பெருமண தெற்கு கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் அனைத்து நாடுகளிலும் குறைந்தபட்சம் 10% மக்களாவது தடுப்பூசி செலுத்தியிருப்பதை உலக நாடுகளின் தலைவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் தெரிவித்துள்ளார். உலகம் மிகவும் ஆபத்தான காலகட்டத்தில் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் கோவிட் தொற்றின் டெல்டா திரிபு தொடர்ந்து உருமாற்றம் அடைந்து வருவதால் அது குறித்த விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது கோவிட் தொற்றின் டெல்டா மாறுபாடு உலக நாடுகளிடையே வேகமாக பரவி வருகின்றது. டெல்டா வகையை தொடர்ந்தும் தற்போது டெல்டா பிளஸ் வகை பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஊடகங்கள் மையத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கோவிட் தொற்றின் டெல்டா மாறுபாடு சுமார் 100 நாடுகளில் பரவியிருப்பதால் தொற்று நோயில் மிகவும் ஆபத்தான காலகட்டத்தில் உலகம் உள்ளது. இந்த ஆபத்திற்கு எந்த ஒரு நாடும் விதிவிலக்கு அல்ல. டெல்டா வகை கோவிட் தொடர்ந்து உருமாற்றம் அடைந்து வருவதால் அது குறித்த விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும். அதே சமயம் தடுப்பூசிகள், மருத்துவ உபகரணங்கள் ஆகியவற்றை உலக நாடுகளுக்கு இடையே பகிர்ந்து கொள்வதன் மூலம் நாம் இந்த பாதிப்புகளை கட்டுப்படுத்த முடியும். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் அனைத்து நாடுகளிலும் குறைந்தபட்சம் 10% மக்களாவது தடுப்பூசி செலுத்தியிருப்பதை உலக நாடுகளின் தலைவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தினை சேர்ந்த 48 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தினை சேர்ந்த 36 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தினை சேர்ந்த 48 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையின் ஆய்வுக்கூடத்தில் 772 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன் அடிப்படையில் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 12 பேர், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 1 பேர், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் 2 பேர், யாழ் போதனா வைத்தியசாலையில் 5 பேர், யாழ் மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 5 பேர், சங்கானை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 4 பேர், நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 5 பேர், தெல்லிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 பேர் என யாழ் மாவட்டத்தில் 36 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
மன்னார் நகர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 4 பேர், மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் 6 பேர் என மன்னார் மாவட்டத்தில் 10 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலையில் ஒருவரும், வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணத்தில் மேலும் 2 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. ஜாழ்ப்பாணத்தில் மேலும் 2 உயிரிழந்துள்ள நிலையில் அவர்கள் இருவருக்கும் கொரோனா தொற்று உள்ளமை PCR பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. ஜாழ் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த இருவருக்கும் கொரோனா தொற்று உள்ளமை தெரிய வந்துள்ளது. ஜாழ் மாநகர எல்லைக்குள் வசித்து வந்த 44 வயதுடைய டீனா தர்சன் மற்றும் 56 வயதுடைய ஜஸ்மின் ஜூலிட் ஆகிய இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்தவர்களிடம் எழுமாற்றாக மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் பருத்தித்துறை ஹொட்டி பகுதியை சேர்ந்த மீனவர்கள் 5, மந்திகை சந்தி பகுதி வர்த்தக நிலையங்களில் வர்த்தகர்கள் உட்பட வியாபாரிகள் 5 பேர், வெளிநாடுகளிலிருந்து திரும்பியவர்களின் பிள்ளைகள் 2 என கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பருத்தித்துறை சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பசில் ராஜபக்சவை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அமைச்சு பதவியை வழங்குவதற்கான முயற்சியில் ஆளுங்கட்சி ஈடுபட்டு வருகின்றது என சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். இரட்டை குடியுரிமை உடையவர்கள் நாடாளுமன்றம் வருவதற்கு அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, வாசுதேவ நாணயக்கார ஆகியோர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். எனினும் இரட்டை குடியுரிமையுடைய பசில் நாடாளுமன்றம் வரவுள்ளார். அப்படியானால் குறித்த அரசியல் தலைவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? அவர்கள் அரசியலிருந்து விடைபெறுவார்களா என பிரதான எதிர்க்கட்சியினர் ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி எழுப்பியுள்ளது. பசில் ராஜபக்சவின் நாடாளுமன்ற வருகை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே எதிர்க்கட்சி உறுப்பினரான சமிந்த விஜயசிறி இவ்வாறு கேள்வி எழுப்பினார். வீழ்ச்சியடைந்துள்ள பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்ப வேண்டும். அதற்கான சக்தி வாய்ந்த பிரமுகரை பசில் ராஜபக்சவினர் பரப்புரை முன்னெடுத்து நாடகமாடி அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அமைச்சு பதவியை வழங்குவதற்கான முயற்சியில் ஆளுங்கட்சி ஈடுபட்டு வருகின்றது. இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கு, அரசு கட்டமைப்பில் உயர் பதவிகளை வகிப்பதற்கு விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, வாசுதேவ நாணயக்கார ஆகியோர் கடந்த காலங்களில் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். தற்போது இரட்டை குடியுரிமையுடைய பசில் நாடாளுமன்றம் வந்து அமரப்போகின்றார். எனவே மேற்படி மூவரும் எவ்வாறான அரசியல் முடிவை எடுக்கப் போகின்றனர் என்பது தொடர்பில் அறிய நாமும் நாட்டு மக்களும் ஆர்வமாக உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சிக்குள் சுதந்திர கட்சிக்கு பல்வேறு குறைபாடுகள் காணப்படுவதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சில அமைச்சர்கள் தம்மை துன்புறுத்துவதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர குற்றம் சுமத்தியுள்ளார். ஆளும் கட்சிக்குள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு பல்வேறு குறைபாடுகள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்ள தலைவர்களுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியின் சில அமைச்சர்கள் பிரதேச அரசியல்வாதிகளின் ஊடாக தமக்கு சில துன்புறுத்தல்கள் இடம்பெற்றும் சந்தர்ப்பங்களும் உண்டு என தெரிவித்த அமைச்சர் இந்த விடயம் தொடர்பில் மிகவும் உணர்வுபூர்வமாக அவதானித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் விருதோடை பகுதியில் தும்பு ஏற்றுமதி தொழிற்சாலையில் தீப்பரவல் ஏற்பட்டு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. புத்தளம் மதுரங்குழி விருதோடை பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தும்பு ஏற்றுமதி தொழிற்சாலையில் தீ ஏற்பட்டு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக புத்தளம் தலையமக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது பொதுமக்களின் உதவியுடன் முப்படையினர், புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய அதிகாரிகள், புத்தளம் மற்றும் சிலாபம் ஆகிய நகர சபைகளின் தீயணைக்கும் பிரிவினர்,
கடற்படையின் தீயணைப்பு பிரிவினர் கூட்டாக பல மணி நேர போராட்டத்திற்கு மத்தியில் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இதன்போது குறித்த தும்பு தொழிற்சாலையில் உள்ள பல இயந்திரங்கள் தீக்கிரையாகியுள்ளதுடன் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த பல ரூபாய் பெறுமதி மிக்க தும்பு முழுமையாக தீயிலிருந்து நாசமாகியுள்ளது. குறித்த தும்பு ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையில் இவ்வாறு திடீரென தீப்பரவியமைக்கான காரணத்தை கண்டறிவதற்கான மேலதிக விசாரணைகளை புத்தளம் தலைமக்கள் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை தீயினால் எரிந்து தும்பு தொழிற்சாலையை புத்தளம் நகர பிதா MSM ரபீக் உள்ளிட்ட நகரசபை உறுப்பினர்கள் சிலர் நேரில் சென்று பார்வையிட்டனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கமால் ரத்வத்தே காலமானார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கமால் ரத்வத்தே தனது 61வது வயதில் காலமானார். சில நாட்களாக கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்று காலமானார். விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் பிரதி தலைவராக கமால் கடமையாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிலிப்டர் ரத்வத்தேயின் புதல்வரான கமால் இரத்தினபுரி சமன் தேவாலயத்தில் பஸ் நாயக்க நிலைமையாகவும் கடமையாற்றியுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு 50,000 சினோபார்ம் தடுப்பூசிகள் கிடைத்துள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் ஆவண்ணா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 2வது கட்டமாக தடுப்பூசி வழங்குவதற்கு 50,000 சினோபார்ம் தடுப்பு மருந்துகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் ஆவண்ணா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முதல் கட்டமாக கடந்த மே மாத இறுதியிலும் ஜூன் மாத ஆரம்பத்திலும் 49,602 பேருக்கு முதல் தடவை கொரோனா தொற்று நோய்க்கு எதிரான தடுப்பூசி வழங்கப்பட்டது. இவர்களுக்கான 2வது தடவை தடுப்பு மருந்தேற்றும் பணிகள் கடந்த ஜூன் 28ஆம் தேதி முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை இடம்பெற்றது. இதில் 46,648 பேர் 2வது தடவைக்கான தடுப்பு மருந்து பெற்றுக் கொண்டனர். முதல் தடவை பெற்றுக் கொண்டவர்களில் சிலர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் இருப்பதனால் அப்பிரதேசங்கள் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கான 2வது தடவைக்கான தடுப்பு மருந்து வழங்கப்படும். ஜாழ் மாவட்டத்தில் 2வது கட்டமாக தடுப்பூசி வழங்குவதற்கு 50,000 சினோபார்ம் தடுப்பு மருந்துகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. 2வது கட்ட தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நாளை முதல் 10ஆம் தேதி வரை இடம்பெறும். 2வது கட்ட தடுப்பூசி வழங்குவதானது சுகாதார அமைச்சின் வழிகாட்டல்களுக்கு அமைவாக முதியோர் இல்லங்களில் உள்ளவர்களுக்கும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் 18 வயதிற்கு மேற்பட்ட ஆபத்து நிலையுடைய கர்ப்பிணி தாய்மார்கள் 35 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் அத்துடன் முன்கள பணியாளர்களாக உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் வழங்கப்படும். தொழிற்சாலை பணியாளர்களுக்கும் ஏனைய முன்கள பணியாளர்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நிலையங்கள் திகதிகள் பற்றிய விவரங்கள் அந்தந்த பிரதேசங்களுக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிகளினால் அறியத்தரப்படும். தடுப்பூசி அல்லது வேறு மருந்துகளுக்கு ஒவ்வாமை உடையவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கு யாழ் போதனா வைத்தியசாலையிலும் தெல்லிப்பளை, பருத்தித்துறை, சாவகச்சேரி, ஊர்காவல்துறை ஆதார வைத்தியசாலைகளிலும் எதிர்வரும் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் வழங்குவதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறான நிலைமைகள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு தடுப்பூசி வழங்கப்படாது திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தமது பிரதேசத்திற்குரிய சுகாதார வைத்திய அதிகாரியின் பரிந்துரை கடிதத்தை பெற்றுக்கொண்டு மேற்குறிப்பிட்ட வைத்தியசாலைகள் ஏதாவது ஒன்றில் தமக்குரிய தடுப்பூசியை பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறே மேற்குறிப்பிட்ட வகையில் அடங்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அவர்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் எதிர்வரும் 10ஆம் தேதி காலை 8 மணி முதல் வழங்குவதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளது. தொழிற்சாலை பணியாளர்கள், முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் ஒழுங்குகள் அப்பிரதேசத்திற்குரிய சுகாதார வைத்திய அதிகாரியினால் ஏற்பாடு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் ஆவண்ணா கேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார்.
அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தீர்மானத்திற்கு மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடை கட்டளையை ஆட்சேபனைக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் மற்றும் மயூரன் ஆகிய இருவரையும் அந்த பதவியிலிருந்து நீக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தீர்மானத்திற்கு மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடை கட்டளையை ஆட்சேபனைக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் முதலாவது மேன்முறையீட்டு அனுமதி விண்ணப்பங்களை யாழ்ப்பாணம் குடியியல் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அவை தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கட்சியின் இறுதி சந்தர்ப்பமாக உயர்நீதிமன்றில் மேன்முறையீட்டு அனுமதி விண்ணப்பங்கள் செய்யப்பட்டுள்ளன. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சார்பில் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வீணா மணிவண்ணன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் தமது பங்காளி கட்சியான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து நீக்கப்பட்டதால் மாநகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குமாறு அந்த கட்சி யாழ்ப்பாணம் தெரிவத்தாட்சி அலுவலகரிடம் கேட்டுக்கொண்டது. அதன் அடிப்படையில் வீணா மணிவண்ணன், மயூரன் உள்ளிட்டவர்களுக்கு யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினர் பதவி வருதாகியதாக யாழ்ப்பாணம் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகரால் அறிவிக்கப்பட்டது. தனது உறுப்புரிமை நீக்கத்தை சவாலுக்குட்படுத்தி யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றில் சட்டத்திரணி வீணா மணிவண்ணன் சிறப்பு மனுவை தானே தாக்கல் செய்தார். ஏனைய சக உறுப்பினர்களுக்கும் அவர் தனித்தனியே மனுக்களை தாக்கல் செய்தார். மனுக்களின் பிரதிவாதிகளாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தராசா, பொதுச் செயலாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பல, யாழ்ப்பாணம் தெரிவத்தாட்சி அலுவலர் உள்ளிட்ட 4 தரப்பினரை மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். தனது பதவி நீக்கத்தை சட்ட வலுவற்றதாக உத்தரவிடுமாறு கோரிய மனுதாரர் அதன் மீதான விசாரணை நிறைவடைந்து இறுதிக்கட்டளை வரும் வரை இடைக்கால தடை கட்டளையை வழங்குமாறு கோரியிருந்தார். அதனை ஏற்று யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றம் ஆரம்பத்தில் கட்டாணை வழங்கியது. பிரதிவாதிகளின் ஆட்சேபனை விண்ணப்பத்தின் பின்னர் இடைக்கால கட்டளையை வழங்கியது. மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால கட்டளையை ஆட்சேபித்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் யாழ்ப்பாணம் குடியியல் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மேன்முறையீட்டு அனுமதி விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த விண்ணப்பங்கள் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் பாலேந்திரன், சசி மகேந்திரன், தாவூத் லெப்பே, அப்துல் மனாப் ஆகியோர் அடங்கிய யாழ்ப்பாணம் குடியியல் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்ற அமர்வின் முன் விவாதங்கள் இடம்பெற்றன. அமர்வு கடந்த மார்ச் 31ஆம் தேதி அதன் கட்டளையை வழங்கியது. வீணா மணிவண்ணன், மயூரன் ஆகியோரை யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தீர்மானத்திற்கு மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடை கட்டளையை உறுதி செய்தது. அத்துடன் அதனை எதிர்த்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மேன்முறையீட்டு அனுமதி விண்ணப்பங்களை யாழ்ப்பாணம் குடியியல் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையிலேயே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமது சட்டத்திரணி ஊடாக உயர் நீதிமன்றில் மேன்முறையீட்டு அனுமதி விண்ணப்பங்களை தாக்கல் செய்துள்ளது. அதன் அடிப்படையில் உயர் நீதிமன்றம் வழக்காளி எதிர்மனுதாரர்களான வீணா மணிவண்ணன், மயூரன் ஆகியோருக்கு அறிவித்தலை அனுப்பி வைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.